புது டெல்லி நவம்பர் 26, 2024 தொழிலதிபர் அதானி லஞ்சம் கொடுத்ததாக புகார். ஓகே, விவாதம் நடத்த கோரி எதிர்கட்சிகள் அமளி, நாடாளுமன்றம் முடங்கியது. முதல் நாளே இரு அவைகளும் ஒத்தி வாய்ப்பு. ஓகே, பட் இந்தியன் பீப்புள்ஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம எல்லாரும் இந்தியன் பீப்புள்ஸுக்கு அறிவு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். படிக்காதவன் 99% எல்லாம் முட்டா பசங்க, படிப்பறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லை தெரியும். ஆனால் இதே இந்தியாவில் எறும்பு குசு 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 மேன் குசு முஸ்கிட்டோஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம். முஸ்கிட்டோஸுக்கு கூட தெரியும் இதெல்லாம் உண்மை எதுன்னு. அமெரிக்கன் சும்மா விட்டுருப்பான். ஏன் தருமா, ஃப்ளைட்டு, அந்த கிளாஸு, போக்குவரத்து செலவு எல்லாம் வேஸ்ட்டு. இந்தியாவில் உலகம் பூரா பேரிடர்னு ஒன்று பார்த்து அதில் இவங்களெல்லாம் தூக்கி போட்டு அப்படி தும்பசம் பண்ணிடலான்னு விட்டு இருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 10 வசனம் 1 முதல் 4 வரை. பின்பு பலமுள்ள வேறு ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்து இருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி சதமங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்ன வகலை எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 10 வசனம் 5 8 வரை. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல. திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்திய விசேஷம் அதிகாரம் 10 வசனம் 9 11 வரை. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இதுவும் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும், ஆயிலும் வாய்க்கு இது தேனை போல மதுரமாக இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். சில்ட்ரன்ஸ் வந்து உலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாரோ நல்ல சாமி ஈமி மயிறு படிப்பு கிடிப்பு ஒன்றும் தேவையில்லை சில்ட்ரன்ஸ். ஜஸ்ட் சின்ன விஷயம் ஒன்று மட்டும் போதும். தட் இஸ் வாட் மன வலிமை உள்ளவன் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் அடிபட்டு கிடக்கும் நேரத்திலும் தான் செய்யக்கூடிய ஒரு தொழில் கிடைத்து விட்டால் தன்னுடைய பலவீனத்தை அடியோடு மறந்து விடுகிறான். உற்சாகத்துடன் அந்த அலுவலில் ஈடுபடுகிறான். மன வலிமையாற்றவனோ எதிர்பாராத விதமாய் அவன் வாழ்வின் உயர்வுக்கான சந்தர்ப்பத்தை சந்தித்தால், ஐயோ வேலை கிடைத்து மனநிலை சரியில்லையே, பலவீனமாக இருக்கிறேனே, முதலில் பலவீனம் ஒழிந்து மனநிலை சீர்பட்டு விட்டால் அப்புறம் மலையை புரட்டச்சனாலும் செய்து விடுவேனே என்று அங்கலாய்க்கிறான். கரையேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அதை கழுவு விடுகிறான். அது அப்படிதான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சோம், நல்ல வாய்ப்பு கிடைச்சோம், அதை பயன்படுத்தி கொள்ள மாட்டான். ஏன்னா ஒரு பரம்போக்கு எச்ச திருட்டு போய் அயோக்கிய போய் காசுக்கும் அதுக்கும் ஓட்டு பிரியாணி வாங்கி தின்ற நாய் அது. தன்னுடைய உரிமை இருக்கிற நாய் அது எப்படி உறுப்பிடும்?
சில்ட்ரன்ஸ் மனம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அழுக்கு இருக்கக்கூடாது. சுத்தமாக மனசை சுத்தமாக வச்சுக்கணும். லைக் நம்ம டிரான்ஸ்பரண்ட் மாதிரிப்பா, நீ இங்கேருந்து நம்ம உலகத்தில் எவ்வளோ தீவுகள் இருக்குது, எந்த தீவில் போய் இருந்தால் கூட இங்கேருந்து நான் உன்னை பார்க்க முடியும், அங்கேருந்து நீ என்ன பார்க்க முடியும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் புரியணும்படி சொன்னால் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லலாம். சரி, இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்துக்குவேன். அதில் பாரு, அந்த மோதிலால் நேரு, தென் ஃபெரோஸ் காந்தி, அப்புறம் நேரு, ஜவஹர்லால் நேரு, அவங்க 3 பேர் விட்டுரு. இந்திரா காந்தியோடைய அகால மரணம், சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, இன்னும் அந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்க போதோ தெரியுது. சரி, கருணாநிதி எடுத்துக்கோ, வீல் சேர். ஜெயலலிதா எடுத்துக்கோ, அது ஒரு சாவா. எம்ஜி ராமச்சந்திரன் எவ்வளோ அழகாக இருந்து போல. ஸோ நான் இன்னும் மனசை நல்லா வச்சுக்கோ மேன், சுத்தமாக வச்சுக்கோ மேன். இந்த 3 கட்சிக்காரங்க செத்து போடுவானுங்க, அழிஞ்சு போடுவானுங்க, ஒரு பய கூட இருக்க மாட்டான். நிழல் கூட மேலே படாமல் பார்த்துக்க. அவன் நிழல் கூட மேலே படக்கூடாது. நீ உன்னையே அறி. ஓட்டு உரிமையை மட்டும் தயவு செஞ்சு பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் வித்துடாத, மாற்றத்தை கொண்டு வா. பாருங்க சில்ட்ரன், மனிதனாக பிறந்தவன் கூடிய வரையில் தன் வேலைகளை, தன் சொந்த வேலைகளை தானே அவன் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் அமெரிக்காவில் செய்யலாம். அமெரிக்காவில் அவர்கள் வேலையை செய்து கொள்ள வேண்டும். புரியுது? அந்த குருட்டுத்தனமா திருட்டுத்தனமா நிறைய நாடுகள் இருக்குது. குருட்டுத்தனமா திருட்டுத்தனமா, ஆமாம், குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், போகலாம், வரலாம். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் திருட்டு பசங்க ரொம்ப பேர் இருக்கிறான். அந்த பாதை உன்னை கண்டிப்பாக நல்வழிப்படுத்தாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமர்த்தியமாகவும் சிந்தனையாகவும் நல்ல சிந்தனை பண்ணி நல்ல ஒழிக்கிறவன் நிறைய பேர் நல்லா இருக்க செய்கிறான். அவனையே ஆட்டையை போட்டு அவன் ஊட்ட பறித்து அவனை ரோட்டுக்கு கொண்டு வருவான் அந்த அரசியல்வாதி. அந்த மாதிரி அவெல்லாம் யாருன்னா அந்த வேலை இல்லாத திண்டாட்டம் நீ சொல்லலாம். அவன் தான் சோம்பேறியா ஏழைய மக்களை வயிற்றில் அடித்து நம்ம எல்லாத்தையும் பிடுங்கி தின்ற அந்த நாய் அரசியல்வாதிகள் விரைவில் அழிந்து போவார்கள். அதற்கு தான் இயற்கை வந்து கொண்டு இருக்கிறது. பார், மழை பெஞ்சுன்னு தாத்தா மேலே கூறிக்கு மேலே சம மழை. இந்த மழை அவர்களை அடிக்கும். நம்ம போலீஸ்காரெல்லாம் அதிகாரிகளாக விட்டுருவானுங்க, அப்படி சாப்பிட்டோம். தம்பிங்களா, இந்த குடிச்சிட்டு சாவுறாங்களே அந்த குடும்பத்தை பார்த்தியா, நடைபீனமாக காலம் பூரா கஷ்டத்துலேயே அவங்க போயிடுறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் காய்ச்சி அதை குடித்து அது செத்து போயிட்டா அரசாங்கம் அவனுக்கு பணம் கொடுக்குது, காய்ச்சவனுக்கு ஜெயிலில் நல்ல மரியாதை கொடுக்குறான். ஆனால் இதே ஒயின் ஷாப்பில் ஒருத்தவங்க போய் குடிக்கிறான் வச்சுக்கேன், டாஸ்மாக் தான் சொல்கிறேன், சிறுக ஸ்லோ மோஷனில் சாவறான். எங்கே சாவறான்னு கூட தெரியாது, ரோட்லையா வீட்லையா காட்டியா எங்கே சாவறான்னு கூட தெரியாது. இனிமேல் அந்த மாதிரி ஒயின் ஷாப்பில் குடிக்கிற பசங்க என்ன பண்ணுங்க, எப்படி நீ சாவ போகிறேன்னு தெரியும்ல. அப்போ அப்படியே இந்த பூரா மாதிரி என்ன அப்படியே தவிழ்ந்து ஒயின் ஷாப்பில் டாஸ்மாகில் போய் செத்துடு, பணம் கொடுப்பாங்கய்யா. அவன் குடும்பத்துக்கு அது உதவும் இல்லை, பாவையா அவங்க குடும்பம். ஃபாரின்லாம் குடிக்கிறான், அவன் தேனை கொடுக்குறான், மது என்ற பெயரில் தேன், அது உடலுக்கு நல்லது கொடுக்குறான். இங்கே அதையா கொடுக்குறான், விஷதான் கொடுக்குறான். ஐயோ பாவையா அவன் குடும்பம். டேய் பிள்ளைங்களா, தயவு செய்துட்டா டேய், நீ குடிக்கிறத உன்னால் நிறுத்த முடியாதா? நல்ல சரக்காக கூடிடா, ஏன்டா இப்படி சாவறீங்க? சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நெறிமுறையோடு கூடிய வாழ்க்கையே நிறைவான வாழ்க்கை. எத்தனை சுவையான உணவு இருந்த போதிலும் பசி இல்லாத போது யாரும் சாப்பிட மாட்டார்கள். கேட்டால் கொடு, அவர்கள் கேளாத போது நீயாக கொடுக்க முற்படாதே. மரணம் ஆன்மாவை அழித்து விடாது. மரணத்துக்காக மனிதன் அஞ்ச வேண்டியது இல்லை. சிந்தனை தான் வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்கிறது, மனிதர்கள் அடையாளம் கண்டு கொள்கிறது. சிந்தனையை ஒடுக்குவது பறவையின் சிறகுகளை ஒழிப்பதற்கு சமம் ஆகும். மனிதனின் சிந்திக்க திறனை மற்ற உயிர்களில் இருந்து அவனை வேறுபடுத்தி உயர்நிலையில் உட்கார வைக்கிறது. அரசியல்கள் அனைத்தும் சிந்தனையின் விளைவு. தடையற்ற சிந்தனை உண்மையான சுதந்திரத்தின் அடையாளம். நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செயல்படுத்துங்கள். நல்ல ஒழுக்கமும் அந்த கட்டுப்பாடுமே வாழ்க்கையை மேம்படுத்தும். பிறருக்கு நன்மை செய்யாதவன் கடவுளை வழிபடுவதால் அவனுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்பு இல்லை. சுயமாக சிந்தியுங்கள். உங்கள் சிந்தனையில் தோன்றியதை தாராளமாக வெளியில் சொல்லுங்கள். எது பலன் அளிக்குமோ அதுவே சொத்து. எதையும் ஆராய்ந்து பாராமல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், கடவுள் உள்பட. ஓகேவா? A scabbed horse, a scabbed knight. Okay. Sandi குதிரைக்கு நொண்டி சாரதி. Okay. A sleepy master makes his servants out. Okay. எஜமான் தூங்கு மூஞ்சி எனில் வேலைக்காரன் மட்டி. Okay. A family is soon provided for. A சிறிய குடும்பம் செல்வ குடும்பம். Right. A poor man had many crosses. Right. பல தடைகள் ஊழவனைய வாழ்வில் முன்னேறுவான். Right. Okay. A red rag to a bull. Right. காலை மிரள காட்டு துணி. ஓகேவா? ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ். ரைட். நீரில் உருண்டோடும் கல்லில் பாசி படியாது. ராடன் கேஸ் அபாய்ஸ் நோ ஹேண்டிலிங். ரைட். அழுகிய முட்டையை அழகாக்க முடியாது. ரைட். தடிகட்டு ஓடுபவருக்கு ஏன்னா த ரன்னிங் ஹார்ஸ் ஹேஸ் அன் ஓப்பன் கிரேவ். தடிகட்டு ஓடுபவருக்கு உலகம் ஒரு திறந்த கலரை. Go to what, man? Just see in your life, man. Just think about your life, man. Just watch everything in the world. The heart is in your hair. Just living a good life, man.